மக்கள்கிட்ட உங்கள ரொம்ப ஈஸியாக இன்னும் கொண்டு போய் ரொம்ப பக்கத்தில் சேர்த்தது வந்து அந்த சாய்பாபா நம்ம வந்து பார்க்கறது தான் மேம். தேர்ஸ்டே அன்னைக்கு சாய்பாபா நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு அந்த மொமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி மேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு ரொம்ப டீப்பர் கனெக்ஷன் சாய்பாபா பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து என்னை விட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து தான். இது இப்போ இல்லை, ரீசன்ட் டைம்லாம் இல்லை, அது வந்து ஒரு 15 years பிஃபோர் இருந்து சொல்கிறேன். அது நிறைய மிராக்கிள்ஸ், அது சொல்ல போனால் அப்படியே லைனாக ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். நிறைய மெசேஜஸ் எனக்கு வரும், இவ்வளோ கனெக்ட் ஆகுது, என்னது சாய்பாபா இவ்வளோ மெசேஜஸ் நமக்கு கொடுக்குறாரு என் த்ரூவாக. அதாவது இப்போ கார்டு ரீடிங் மூலிமா நான் எல்லாருக்குமே பார்த்து சொல்கிறேன். என்னோட க்ளோஸ் ஒன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டெய்லி இன்னைக்கு ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறோம், இல்லை நெய்பரை மீட் பண்ண போகிறேன், அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுகிறேன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து ஒரு இன்ட்யூஷன் மூலிமா சாய்பாபாவோட மெசேஜ் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இவ்வளோ கனெக்ஷனாக இருக்கே, அப்போ நம்ம சாய்பாபா ரீடிங் வந்து மக்களுக்கு கொடுக்குறப்ப எல்லாருக்கும் அதே கனெக்ஷன் தானே ஏற்படும். இல்லைன்னா வந்து என் த்ரூவாக வந்து இந்த ஒரு மீடியமாக நம்ம ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்ட்டு ரொம்ப நாளாக யோசித்து அதுக்கப்புறம் தான் சாய்பாபா ரீடிங்கே எடுத்தேன்.